சென்னை அண்ணா சாலையில் பகுதியில் இயங்கி வரும் சிறுமலர் செவித்திறன் குறைவுடையோர் பள்ளி மாணவர்கள் மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளனர். இதுகுறித்து அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெசிந்தா ரோஸ்லியினிடம் நமது செய்தியாளர் பாஸ்கர் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். பார்வை குறையுடையோர் பள்ளியை சேர்ந்த மாணவி தமிழகத்தில் மாநிலத்தில் அளவில் முதலிடம் பெற்றிருக்கார். அந்த மாணவி நம்மிடம் இருக்காரு, அவங்ககிட்ட கேட்போம். எவ்வளவு மதிப்பெண் பெற்றிருக்கீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படிப்பை நீங்கள் படிச்சிங்க, அதில் உங்களுக்கு எவ்வளோ வெற்றி கிடைச்சிருக்கு? நான் 480 மார்க் எடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த மார்க் எடுக்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது எங்கள் ஸ்கூலும் எங்களோட டீச்சர்ஸும் தான். அவங்களோட கண்டினியூஸ் எஃபர்ட்னால தான் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிரெடிட் எங்கள் ஸ்கூலுக்கும் எங்கள் டீச்சர்ஸ்க்கும் தான். இந்த மாதிரி மாணவிகளுக்கு இவ்வளோ மதிப்பெண் பெற்றது உங்கள் பள்ளிக்கு எவ்வளோ பெருமை சேர்த்துருக்கிறது? இவங்களுக்கு உதவிற்கு நீங்கள் என்னென்ன மாதிரி கோரிக்கைகள் முன்வைக்கிறீங்க? அதாவது எங்கள் மாணவிகள் இவ்வளோ மார்க் எடுப்பதற்கு எங்கள் ஆசிரியர்கள் தான் முதல் காரணம். அவர்கள் மாணவர்களோடு உடன் இருந்து அவர்களை கவனித்து அவர்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் செய்து அவர்களுடைய குறைகளை கண்டறிந்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்கள் இந்த மார்க் எடுக்க வைத்தார். எனக்கு அந்த வகையில் என்னுடைய ஆசிரியர்களை நினைத்து எனக்கு மிகவும் பெருமை சேர்த்து மாணவர்களும் அவர்களோடு சேர்ந்து ஒத்துழைத்து தான் இந்த மார்க்கை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இதுக்கு அரசு இதற்கு தேவையான உபகரணங்களை மாணவிகளுக்கு தேவையான உபகரணங்களையும் ரெகக்னேஷனையும் கொடுத்து இந்த மாணவிகளையும் ஆசிரியர்களையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை.